ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெயின்போ டோர் ஹீரோ மான்வாவோட எபிசோடு 58 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏபிக்குள்ளே போகலாம். அங்கே கியூவை பயங்கரமாக அவன் குத்தி இருப்பான். அந்த இடத்துல திடீர்னு நம்ம அக்கீராங்க தாக்குறான். அடி பைத்தியக்காரா, என்ன ஏன்டா தாக்குற? பண்ண அந்த பலமான அட்டாக்ல நம்ம ரெஞ்சிக்கும் தான் அடிப்படும். அவரோட பாடியை பற்றி நீ ஏதாச்சும் யோசிச்சியா? கவலைப்படாதீங்க, ரெஞ்சி இந்த மாதிரி அட்டாக்ல எல்லாம் சாக மாட்டாரு, எனக்கு நல்லாவே தெரியும். அங்க கியூவும் சொல்றான், அப்போனா நீங்க கர்சஸையும் யூஸ் பண்ண முடியும். அப்போ கான்ட்ராக்ட்ல இருக்கீங்களோ? ஆமா, நான் பண்ண அட்டாக்கு எதுவுமே அவன் மேல வேலைக்கே ஆகல. அதனால அக்கீரா கோல்டன் ஆம வர வைக்கிறான். அங்க ஏகப்பட்ட ஆம்ஸும் வருது. அதனால கிட்டல இருந்து உன்னை தாக்க முடியாது, தூரத்துல இருந்தே உன்னோட கதையை நான் முடிக்கிறேன். கியூ கிட்ட ஏதோ ஒரு வகையான ஸ்டாம்ப் இருக்கு, அதை வச்சு ஆளு தொட்டுட்டா அவ்வளவுதான், ஸ்கில் அப்படியே சீல் ஆயிடும். அப்படி இருக்கும் போது என்ன நீ முடிச்சலான்னு பாக்குறியோ? சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம எக்ஸிக்யூட்டர் கியூ, அவன் இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனா இருந்திருப்பான். எப்படி அவன் எக்ஸிக்யூட்டரா மாறினா இப்பதான் நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த எக்ஸிக்யூட்டர்லாம் இருக்காங்களே, அவங்க கிட்டத்தட்ட 46 பில்லியன் உலகத்தை கான்கர் பண்ணிட்டாங்களா. திடீர்னு ஒரு நாள் நம்ம கியூ முன்னாடி அந்த எக்ஸிக்யூட்டர் வந்தா. அன்னைக்கு சொன்னா, நீ இந்த உலகத்தை அழிக்கணும், என்னோட ஆர்டர் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பிச்ச மிஷன் தான் இது. அன்னைக்கு ஒரு புது எக்ஸிக்யூட்டரா நான் அப்பாயிண்ட் செய்யப்பட்டேன். அவரு எனக்கு ஒரு புது விதமான ஆர்டர் கொடுத்தாரு. யாரெல்லாம் எக்ஸிக்யூட்டரோட ஆர்டரை கேட்கலையோ இல்ல எதிர்க்கிறாங்களோ அவங்கள நான் விடக்கூடாதான், அவங்கள நான் கொன்னே ஆகணுமா. அதனால அப்படிப்பட்ட ஆளுங்களை நான் எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போனா ஒண்டிதான் என்னால அந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஒரு வகையில நம்ம ஹியூடோ எப்படி வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கான், அவனமா தான் கியூக்கும் ஒரு நாள் திடீர்னு இந்த மாதிரி ஒரு மிஷன் கச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு எக்ஸிக்யூட்டராகவும் நம்ம ஹியூடோ மாதிரி மாறிட்டான். இடத்துல நம்ம அக்கீரா அவனோட ஆர்ம்ஸை வச்சு பயங்கரமா தாக்குறான். ஆனா நம்ம கியூ கிட்ட ப்ளூ ஸ்டைப்ஸ்னு ஒரு ஸ்கில் இருக்கு, அதை வச்சு ஆளால அங்க பிடிக்க முடியுது. தன் ஆர்ம்ஸ் எல்லாத்தையுமே அவன் பிடிச்சிட்டான். ஸ்கில் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், இது வரைக்கும் நம்ம அக்கீரா பார்த்ததே இல்ல. இருந்தாலும் பரவாயில்லன்னு அவனோட டைட்டன் நாம வச்சு எப்படியாச்சும் அங்க முடிக்கலான்னு போறான். ஆனா அந்த மாதிரி பெரிய அட்டாக் பண்ணாலும் அவனோட ரிப்பன்ஸ் முன்னாடி அது எதுவுமே வேலைக்கு ஆகல. அங்க என்னதான் வேலைக்கு ஆகலனாலும் சைட்ல இருந்து அவனோட செகண்ட் ஸ்கில் கோல்டன் அசால்ட் அதை அவன் பயன்படுத்துறான். ஆனா நம்ம கியூ திடீர்னு அவனோட ஸ்வாட சமன் பண்ணி பயங்கர வேகமா அங்க தப்பிக்கிறான். அக்கீராக்கு அங்க ஒண்ணுமே புரியல, ஏன்னா அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். 2 அட்டாக் பண்ணியும் அந்த 2 அட்டாக்கையும் அவன் தத்துட்டான். இப்ப நான் என்ன பண்றது? என்ன ஆச்சு? உன்னோட மானா அது எல்லாமே காலியோ? அவ்வளவுதான், உன்னோட கதை முடிஞ்சுது. ஆனா அதுக்குள்ள நம்ம அக்கீரா கோல்டன் ஆர்மரின்னு ஒரு அட்டாக் பண்றான். அங்க இதனால ஏகப்பட்ட ஸ்வாடு அப்படியே கியூவை நோக்கி தாக்கலான்னு வரும். ஆனா கியூ ஒரு பேரியரை உருவாக்கி அசால்ட்டா அங்க தப்பிக்கிறான். கியூக்கு அங்க எதுவுமே ஆகல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உன்கிட்ட, இந்த மாதிரி அட்டாக் எதுவுமே என்கிட்ட வேலை செய்யாத. உண்மையிலே உன்னோட எபிலிட்டி அது வேஸ்ட் தான் முன்னாடி. அப்படியா? நான் உன்னை விட மாட்டேன், உன்னை நான் இன்னைக்கு முடிச்சே ஆகணும். இந்த இடத்துல படுவேகமா உன்னோட கத்தியத்தின் கழுத்திலேயே தாக்க வரான். அந்த ப்ளூ ரிப்பன்னால அந்த கத்தியே உடஞ்ச போது பாக்குற அக்கீராவும் அங்க ஷாக் ஆகுறான். அங்க அக்கீராவை இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவனோட காலு கை எல்லாத்தையுமே அவன் பிடிக்கிறான். என்ன ஆச்சு அக்கீரா? இதுக்கு மேல உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இடத்துல நம்ம கோல் கிங்கும் கேக்குறான், ஆமா நான் என்ன ஹெல்ப் பண்ண போகணுமா? அங்க ரெஞ்சிக்கும் என்ன சொல்லணும் தெரியல. இந்த சைடு கியூ கேக்குறான், நான் கடைசியா உன்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. அன்னைக்கு நீ கேட்ட இந்த உலகம் இது எதுக்கு அக்கீரா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அது எதுக்குன்னா, இந்த மாதிரி எனக்கு நம்ம ரெஞ்சியை ரொம்ப பிடிக்கும், அதனால்தான் இந்த உலகமும் எனக்கு பிடிக்கும். அப்பனா நம்ம ரெஞ்சி ஒரு நாள் இறந்து போய் இந்த உலகத்திலே இல்ல, அப்பனா நீ என்ன பண்ணுவ? அப்பவும் இந்த உலகம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? அதுவா, நான் எப்படி உனக்கு சொல்றது? இதுக்கு முன்னாடி கியூர் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு டிசீஸ் வந்தது, அதனால நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். ஆனா நான் எப்போ ஒரு பிளேயரா மாறணும் அப்பதான் நான் முழுமையா குணமானேன். என்னோட வாழ்க்கையை பத்தி சொன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான். பிளேயரா மானக்கு அப்புறம் நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். எனக்கு அந்த டிசீஸும் கியூர் ஆயிடுச்சுன்னு. இந்த டைம்ல ஒரு நாள் நான் வானத்தை பார்த்தேன்னா இப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சது, இந்த வானம் ரொம்ப பெருசாவும் ரொம்ப அழகாவும் என்னோட இதயத்தை இன்னமும் நல்லா ஃபீல் பண்ற மாதிரி ஆக்குச்சு. அன்னைக்கு நான் யோசிச்சேன், இந்த உலகம் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. அதனால நான் எல்லாருக்காகவும் இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணியதான் ஆக போறேன். ஈவன் இந்த உலகத்துல நம்ம ரெஞ்சி அவரு இல்லைனாலும் இந்த வானத்தை பாரு, இப்பவும் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஆமா அதேதான், எனக்கும் இந்த உலகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கீரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அட்மினிஸ்ட்ரேட்டரை எதிர்க்க ஆரம்பிச்சுன்னா அவ்வளவுதான், என்ன அவர் கொன்றுவாரு. அதனால நீயும் என் பக்கம் வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளால இன்னொரு அற்புதமான உலகத்துக்கு போக முடியும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் ஒரு சுப்பீரியரான பீயிங், ஒரு கிட்ட நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவரு மாதிரி ஒரு பீயிங் கிட்ட நம்ம ஒன்னா இருக்கலாம். இல்ல, நீ நினைக்கிற மாதிரி என்னால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அக்கீராக்கு கியூரே ஆகாத மாதிரி ஒரு டிசீஸ் இருந்திருக்கும்ல. அந்த டைம்ல ஆளு ரொம்ப சோகமா தனிமையில இருந்திருப்பான். உனக்குன்னு இருந்தது ஒரு 4-5 பேஷண்ட், அவங்களும் இவன மாதிரி தான். கியூரே ஆகாத மாதிரி டிசீஸ் அவங்களுக்கும் இருந்திருக்கும். உங்க கூட பழகதும் பேசுறதும் இந்த மாதிரி ஜாலியா போச்சு நாள்லாம். ஆனா போக போக ஒருத்தங்களா மறைய ஆரம்பிச்சாங்க. அங்க கடைசியில நான் ஒண்டிதான் அங்க மிஞ்சினேன். அன்னைக்கு எனக்கு
எனக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆச்சு. என்லெஸ்ஸான ஒரு சர்க்கிள்ல மாட்டிக்கினா எப்படி ஃபீல் ஆகும், இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா அப்படி இருந்தும் எனக்கு நான் ஒரு பிளேயரா மாறினக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிச்சது. இந்த உலகம் இருக்கு, நம்மளுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பத்திலாம் நம்ம யோசிக்கணும். எனக்கு புரியாத அக்கீரா, நான் சொல்றது கேளு. ஆனா அக்கீரா அங்க கேட்கவே இல்லையே. அக்கீரா அங்க நிக்கிறான். இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். நான் கியூவோட உடம்ப வேற யாரோ கட்டுப்பத்தினா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயத்த அங்க அக்கீரா பண்றான். அங்க அக்கீராவும் இம்பீரியல் கீப்பர் அப்படின்னு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்றான். இது எந்த மாதிரி ஸ்கில்னா, ஒன்ஸ் அக்கீராவை யாராச்சும் தொட்டாங்கன்னா அவங்கள நம்ம அக்கீராவால பயன்படுத்த முடியும். நான் சொன்னல, இந்த உலகம் இது ரொம்ப அழகான விஷயம். இந்த உலகத்துல நான் ஏகப்பட்ட விஷயத்த நான் கத்துக்கினேன். யாருமே இல்லைனாலும் நம்ம முன்னேறி போயினே இருக்கணும். அதனால்தான் நான் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கேன். நீ அப்படி இல்ல, ஒரு பூச்சி மாதிரி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு கீழே நீ இருக்க. என்னால இந்த மாதிரி விஷயத்த ஒத்துக்க முடியாது. நம்ம கியூவியே அறியாம அவனோட ஸ்வாட் அப்படியே முன்னாடி வந்து அங்க வெப்பனை கண்ட்ரோல் பண்றதும் நம்மாலுதான் அக்கீரா. ஏன்னா அக்கீரா எப்போ 90 லெவலுக்கு போனானோ இப்போ இந்த ஸ்கில் கிடைச்சிருக்கும். அட இங்க என்ன ஆகுது, என்னால என்னோட உடம்ப கட்டுப்படுத்த முடியல, அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சிச்சு. என்னால எதுவுமே பண்ண முடியாது, இது என்னோட ஸ்கில். இப்போ நீ என்ன தொட்டியோ அப்பயே கதை முடிஞ்சுது. நான் ரிப்பனை வச்சு நீ தெரியாதனமா என்ன தொட்டுட்டேன். எதை வச்சுலாம் நீ தொட்டியோ அது எல்லாமே எனக்கு வெப்பனா மாறிச்சு. இவன் இந்த ரிப்பன் இதுவும் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதே டைம்ல இங்க பாரு, நீ வசமா மாட்டிக்கின. உன்னை சுத்தி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அங்க ஏகப்பட்ட உடஞ்சு போன ஸ்வாடெல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையுமே பண்ணதும் நம்ம அக்கீரா தான். அக்கீரா தாக்கும் போது ஒரு ஸ்வாடு ஒஞ்சு போயிருக்கும்ல, அது எல்லாத்தையுமே தான் ஆளு நிக்க வச்சிருக்கான். அப்பனா நீ வேணும்ட்டே தான் இதெல்லாம் பண்ணியா? எல்லாமே உன்னோட பிளான் தானே? ஆமா, எல்லாமே என்னோட பிளான் தான். ஏன் சொல்லு, கேவலமா யார் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு கீழே இருப்பா? எனக்கு ஃப்ரீடம் அது கிடையாது. அதனால அவ்வளவுதான், உன்னோட கதை முடிஞ்சது. இப்படி சொல்லும் போது நம்ம கியூ ஒத்துக்கிறான். நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். என்னோட மிஷன் அதுவும் தோத்து போயிடுச்சு. அவ்வளவுதான், என்னோட கதையும் முடிய போகுது. அங்க கியூவோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு விஷயமும் பயங்கரமா வெளியில வந்துங்கன்னு இருக்கு. பார்க்கும் போது அக்கீராக்கு புரியுது ஏதோ ஒரு வகையான கேர்ஸ் தான். ஏன்னா கியூ எப்போ தோத்து போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணணும். இப்போ எங்க கியூவோட உடம்புல நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் ஏதோ ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டான். அது ஒரு கேர்ஸ் தான். அங்க கியூவும் கடைசியா சொல்றான், உன்னோட உலகம் அது உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லா இருக்கு. எதுக்காக தெரியுமா அட்மினிஸ்ட்ரேட்டரோட பக்கத்துக்கு போனேன்? என்னோட உலகத்தை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல, ஃபெயில் ஆயிட்டேன். அதனால்தான் நான் அவங்களோட உலகத்தையாச்சு ப்ரொடெக்ட் பண்ணலாம் நான் அவங்க பக்கத்துக்கு போனேன். இந்த பிரான்ஸ் கேட்டோட இன்வென்டர் ஜோரா அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவருக்கு அப்புறமா இந்த இடத்த நம்ம கியூக்கு தரலாம் அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா இங்க ஒண்ணுமே முடியாம போயிடுச்சுல. அங்க வெடிக்கலான்னு போகும்போது திடீர்னு நம்ம அக்கீரா உன்னோட கேர்ஸ உள்ள செலுத்த ஆரம்பிக்கிறான். அடே பைத்தியக்காரா, நீ என்ன பண்ணிருக்க? நானும் ஒரு கேர்ஸ உனக்குள்ள செலுத்துறேன். சுபாரு சொல்லிருக்கான், கேர்ஸால இன்னொரு கேர்ஸ மொத்தமா அழிக்க முடியும். உன்னால பண்ண முடியாது அக்கீரா. ஏன்னா இந்த கேர்ஸ் ரொம்ப அதிகம். உன்கிட்ட அந்த அளவுக்கு கேர்ஸ் இருக்குமான்னு தெரியல. இதுல நீயே எந்த போயிடுவ? இல்ல, நான் இதை பண்ணியே தருவேன். ஏன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அவன் என்ன யோசிக்கிறான், உன் மேல ஒரு கேர்ஸை வச்சுட்டு உன்னை ஒரு பப்பட்டு மாதிரி அவன் பண்ணிருக்கான். இதை என்னால ஏத்துக்க முடியாது. அதனால உன்னை நான் திரும்பவும் கொண்டுவதுக்கு ஏதாச்சும் நான் பண்ணுவேன். அதனால தயவு செஞ்சு கியூ சாகாத. கிராவுண்ட முழு கேர்ஸ் அங்க செலுத்துறான். அங்க ஒரு பயங்கரமான கேர்ஸ் நிச்சயம் பரவுது. இதை பாக்குற நம்ம கோல் கிங்குக்கு புரியல, என்ன இவனை மாதிரி ஒரு சீரியஸான பையனை நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோட கேர்ஸையும் இவன் உடைச்சிட்டான். ஃபைனலி நான் எப்படியோ பண்ணிட்டேன், உன்னையும் நான் காப்பாத்திட்டேன். அட அக்கீரா, என்ன காப்பாத்துறதுக்கு இதுக்கு நீ எவ்வளவு தூரம் போன? அதுவா, இப்போ நீ எக்ஸிக்யூட்டரா இல்ல, மேல எந்த விதமான கேர்ஸும் இல்ல. நீ அப்போ ஏன் பக்கம் எப்படி ஆசைப்பட்டியோ அதே மாதிரி நீ வாழலாம். ஏன்னா நீ யோசிக்கிற மாதிரி இந்த உலகம் இல்ல. உலகத்துல உனக்காகவும் சில பேர் இருக்காங்க. அங்க ஜோரா கியூன்னு கத்திக்கினே ஓடி வராரு. அங்க தாத்தா அப்படின்னு அவன் கட்டி பிடிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, தேவையில்லாம நான் அப்படி பண்ணிட்டேன். இந்த சைடு அங்க கோல் கிங்கும் பாராட்டாரு, அக்கீரா உண்மையிலேயே நீ பயங்கரமானவன்ப்பா, அந்த கேர்ஸையே நீ உடைச்சிட்ட. இடத்துல நம்ம ரெஞ்சியும் பாராட்டுறான். இவனுக்குள்ள ஏகப்பட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. பாத்தீங்களே நம்ம ரெஞ்சி பாத்திருப்பான். பாத்தீங்களே இவங்க ஃப்ரெண்டா இருந்தாங்க. இப்போ நம்ம ரெஞ்சி அளவுக்கு நம்ம அக்கீரா ஸ்ட்ராங் ஆயிட்டான். இது எல்லாத்தையுமே நம்ம அக்கீராவும் கேட்டிருப்பான். அவனுக்கும் அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ரெஞ்சி, ட்ரைனிங் எல்லாம் அங்க எப்படி போயின்னு இருக்கு? அங்க ரெஞ்சியோட ட்ரைனிங்க காட்டுறாங்க. ரெஞ்சி நம்ம லூயிவி கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் கத்துக்கினா. அங்க ரெஞ்சி நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். இவன் இப்ப அவனால எக்ஸிக்யூட்டர் கூடயே சண்டை போட முடியும். அங்க ஏன் எப்படி சொல்றானா, அங்க வேங்கிஷோலியா இவனுக்கு ஒரு புது ஸ்கில் கிடைச்சிருக்கும். அது எப்படி கிடைச்சிருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஏத்தோனே நம்ம வேங்கிஷால கிடைச்சிருக்காது. ஏன்னா இந்த அண்டர் வேர்ல்டு கிரியேச்சர்ஸ்க்கும் ஹியூமன்ஸோட உடம்புக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால ஆல்மோஸ்ட் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் அடையிறது. நம்ம ரெஞ்சிக்கு எப்படி கிடைச்சிருக்கோம்னா, இது நம்ம லூயிவிக்கு கத்துக்கினாங்க. இது மூலமா தான் கிடைச்சிருக்குமே. அங்க லூயிவிக் கத்துக்கினாங்க, அது மூலமா நம்ம ரெஞ்சிக்கும் கிடைச்சிருக்கு. நம்ம ரெஞ்சியும் ஆய்காவும் இப்போ லிமிட்டையும் தாண்டி ரொம்ப அதிகமா போயிட்டாங்க. ஏன்னா ஹியூமன்ஸுக்குன்னு ஒரு பவருக்கான லிமிட் இருக்கும், அதையும் தாண்டி இவங்க வேற லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம லூயிவிக்கால இவன் இந்த மாதிரி ஆயிட்டான். நம்ம சாய்கா தண்டர் காடால பயங்கரமான லெவலுக்கு போயிட்டான். அங்க
ரெஞ்சியும் ஏதோ ஒரு புது விதமான ஸ்வாட உருவாக்குறான். இதுதான் என்னோட புது அற்புதமான ஸ்வாடு. பாக்குற லூயிவிக்கு சொல்றான், உண்மையை சொன்னா நம்ம ரெஞ்சி அவன் வந்து உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான் இப்படின்னு அவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ரெஞ்சி வந்து ஒரு அற்புதமான ஸ்வாட உருவாக்கிட்டான். அதே மாதிரி சாய்க்காக்கும் ட்ரைனிங் போயின்னு இருக்கு. ரெஞ்சி வேற லெவல் ஆயிட்டான். அப்புறம் இன்னமும் வேற லெவல்ல போகும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.